அருண், நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணிருக்க? மாலையை கல்பனா கழுத்துல போடாம ரஞ்சிதா கழுத்துல போட்டிருக்க. அம்மா, இவ அந்த அளவுக்கு இவனை மயக்க வச்சிருக்கா. இவளாலதான் இவன் புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தம்பி கையால மாலை போட்டுக்கிறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ. வித்யா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. அவ மேல ஏன்டா கோவப்படுற? அவ பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு நீ மாலை போடுறதும் இவ அமைதியா நிக்கிறதும் சீ. என்ன நினைப்புல நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரும் பழகிறது சரியில்லைன்னு படிச்சு படிச்சு சொன்ன. ஒருத்தராச்சும் என் பேச்சு கேட்டீங்களா? ஏன் மேல கோவப்பட்டு ஏன் வாயதானே அடிச்சிங்க? இவளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காதுன்னு புரிஞ்சு போச்சு. அதனால அருணை வளைச்சு போட்டுட்டு இங்கே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டா. இதுக்காக தான் இவ எல்லாமே செஞ்சிருக்கா. இவ விரிச்ச வலையில இவனும் விழுந்துட்டான். முதல்ல இவள வீட்டை விட்டு விரட்டினாதாம இவன் சரியா வருவான். ஏய், மாலையை கட்டி போட்டு வீட்டை விட்டு வெளில போடி. வீட்டை விட்டு வெளில போடின்னு சொல்றல. ஏய் வித்யா, நீ பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவே மாட்டியா? அருண், வித்யா சொல்றதுதான் சரி. இனிமே இவங்க நிக்கிறது சரியா இருக்காது. இவ இங்க இருந்து போட்டும். அம்மா, அம்மா, ரஞ்சிதா வீட்டை விட்டு போக மாட்டாமா? ஏன் ஏன் நீ இவளுக்காக துடிக்கிற? இவளுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? இவ யார் உனக்கு? அம்மா, ரஞ்சிதா ரஞ்சிதா என் பொண்டாட்டிமா. நான் தாலி கட்டின பொண்டாட்டி. ஏய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தலை சுத்துது. நான் எல்லாருக்குமே புரியுற மாதிரியே சொல்றேன். ரஞ்சிதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இவளை காப்பாத்துறதுக்கு தானே நீ போய் சொல்ற? இல்லம்மா, நான் சொல்றதுதான் உண்மை. இதுதான் சத்தியம்.